இந்த வார திரைவிமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் யானை மேல் குதிரை சவாரி. மொட்டை ராஜேந்திரன் சுவாமிநாதனும் சேர்ந்து கிராமத்துல சிறிதாக நெசவு தொழில் செய்து வருகிறார்கள். அதே ஊர்ல வசதி படைத்தவராக இருக்கும் முத்துராமன் இவர்களை விட கொஞ்சம் பெருதளவுல நெசவு தொழில் செய்து வருகிறார். இவர்கள் மூவருக்கும் ஒரே ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்றால் 3 பேரும் பெண்கள் விஷயத்துல பலவீனமானவர்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்த நிலையில முத்துராமனுடைய கம்பெனில வேலை பார்த்து வருகிறாள் நாயகி அர்ச்சனா சிங். அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையில இருக்கிறார் முத்துராமன். அதே போல அதே கிராமத்துல இருக்கும் ராஜேந்திரனும் சுவாமிநாதனும் அவளை அடைய துடிக்கின்றார்கள். தாயார் மறைவுக்கு பிறகு தனது தம்பியுடன் தனிமையில வசித்து வரும் அர்ச்சனா சிங்கை தேடி ஒரு நாள் அவளது அத்தை வருகிறார். தனது மகன் அர்ச்சனாவை திருமணம் செய்து கொள்ள ஆசையோடு இருப்பதாக அவளிடம் சொல்லுகிறார். தனக்கு 4 லட்சம் கடன் இருப்பதாகவும் அவளுக்கு பாதி கடனை அடைத்துவிட்டால் அந்த திருமணத்தை நடத்தி விடலாம் என்றும் யோசனை சொல்லுகிறார்கள். யாரும் இல்லாமல் அனாதையாக வாழ்வதை விட அந்த கடனை அடைத்துவிட்டு மாமனோடு சேர்ந்து வாழலாம் என்று முடிவெடுக்கிறார் அர்ச்சனா சிங். அதன்படி தனது முதலாளி முத்துராமனிடம் சென்று பணம் கேட்கிறார். அவரோ பணம் வேண்டுமென்றால் தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லுகிறார். இதனால் கோபமடைந்த அர்ச்சனா அவரிடம் இருந்து பணத்தை வாங்காமல் திரும்பி செல்லுகிறார். இறுதியில கடனுக்கு தேவையான பணத்தை திரட்டி தனது மாமாவோட அர்ச்சனா ஜோடி சேர்ந்தாளா இல்லையா என்பதுதான் படத்தோட மீதி கதை. படத்துல நாயகன் என்று யாரும் கிடையாது. நாயகி அர்ச்சனா சிங் பார்க்க அழகாக இருக்கிறார். படத்தோட கதையை இவர் சுற்றிதான் நகர்கிறது. படத்துல நாயகர்களாக மொட்டை ராஜேந்திரன், சுவாமிநாதன், முத்துராமன் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரத்திற்கு உண்டான நடிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இமாலயன் இசையில பாடல்கள் பரவாயில்லை, சுமார் ரகம்தான். தாஜ்நூர் தன்னுடைய பின்னணி இசையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். மோகனோட ஒளிப்பதிவும் பரவாயில்லை, சுமார் தான். மொத்தத்துல யானை மேல் குதிரை சவாரி சொகுசு இல்லை. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.